ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிற பார்த்தீங்கன்னா சிக்கன் நக்கெட்ஸ் செய்ய ட்ரை பண்ணலாங்க. அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து 300 கிராம் எடுத்துக்கங்க. 3 வெள்ளை பூண்டு, 2 சின்ன வெங்காயம், பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூனு, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 ஸ்பூனுங்க, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு ஊற்றிக்குங்க. இது எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி அரைச்சி எடுக்கிறதுன்னு பார்த்துக்குங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரணும், கரகரப்பாக வரக்கூடாதுங்க. அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா மாவை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி நல்லா தண்ணி மாதிரி எடுத்துக்கணுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் போடலாங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் வந்து எண்ணெய் தடவிக்குங்க. அப்போ தான் வந்து அதெல்லாம் நம்ம கையில் ஒட்டாதுங்க, அந்த மாவெல்லாம் ஒட்டாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஷேப் வேணுமோ ஸ்கொயர் மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்க தோணுதோ அதில் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. செஞ்சு நம்ம ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து இதை வந்து நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்லங்க, அதில் ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம எல்லாத்தையுமே பொரிக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒன்று எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. உள்ளே வந்து சிக்கன் வேகாதுங்க, மேலே வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று எடுத்து பிளேட்டில் வச்சாச்சுங்க. இப்போ தியாஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அம்மா சூப்பராக இருக்குது, இன்னும் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி தானுங்க. கடையில் வாங்காமல் நம்மளாம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.